முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அதாவது மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் இருக்கும் அதிமுக சிலிண்டர் விவகாரத்தில் மாநில அரசு என்ன செய்கிறது என கேட்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். மாநில அரசு தன்னால் இயன்ற அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். மாநில அரசு தன்னால் என்ற அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். பாஜக ஜாடிக்கேற்ற மூடியாக மக்கள் பிரச்சனைகளை பேச மாட்டோம் என அதிமுகவினர் வாய்ப்பூட்டு போட்டுக் கொண்டுள்ளனர் என இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பழகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அன்பழகன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதன் பின்னணி என்ன? அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய அம்சம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. ஏற்கனவே அந்த கோவிட் காலத்தை போல சொன்னதுதான் அவர் பிரதமர் சொன்னதுதான் முக்கியமான பிரச்சனை பார்க்க. ஏன்னு கேட்டா கோவிட் காலத்துல மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த சூழல் அது போல எரிவாயு தட்டுப்பட்டால் தவிக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலும் அதுக்குள்ள பீதி ஏற்படும் தான் சொல்றாங்க. ஏன்னா கோவிட் காலத்துல தொடர்ந்து 2 வருஷம் இருந்தாலும் அவங்க பயங்கர மக்கள் சிரமப்பட்டு எல்லாம் இந்த சூழல்ல இப்போது இந்த கோவிட் காலத்தை போல் பிரதமர் சொன்னதுதான் சொல்லியிருக்காங்க. குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தீவிர நடவடிக்கை மூலம் இவற்றை தீர்வு காண வேண்டியது பாஜக அரசு. ஆனா இதிலிருந்து செய்தி திசை திருப்புவதற்காகத்தான் தொகுதி மரவரையறை தீர்ப்பை தற்போது கையில் எடுத்துறதுன்னு சொல்றாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாடிக்கேற்ற மூடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் பேச மாட்டோம் என தங்களுக்கு தாங்களே வாய்ப்பூட்டு போட்டுக் கொண்டுள்ள அதிமுகவோ மாநில அரசோ என்ன செய்கிறது என கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையில இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதே போல மாநில அரசு தன்னால் இயன்ற அத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இத்தனைக்கும் பொறுப்பான மத்திய அரசு என்ன செய்கிறது என்பதே மக்கள் முன்வைக்கும் கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா பார்த்தா இவங்க இது மீண்டுமே ஒரு அந்த கோவிட் காலத்தை கம்பேர் பண்ணும்போது சொன்னதுதான் வேதனையா இருக்கக்கூடியதா சொல்லியிருக்காரு. அதே போலதான் அந்த ட்வீட் பண்ணிருக்காரு. அதைத்தான் தெளிவா சொல்லியிருக்காரு. கோவிட் காலத்தை போல என மாண்புமிகு பிரதமர் அவர் பேசியதால் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள் மேலும் பீதிக்குள்ளாகியுள்ளனர். அதே போல பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தீவிர நடவடிக்கை மூலம் இவற்றுக்கு தீர்வு காண வேண்டிய பாரதிய ஜனதா அரசு இதில் இருந்து செய்தியை திசை திருப்பதற்காக தொகுதி மறுவரையை ஸ்கிரிப்டை தற்போது கையில் எடுத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் போட்டிருக்காரு, அதை ட்வீட் போட்டிருக்காரு. அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஜாடிக்கேற்ற முடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் பேச மாட்டோம் என தங்களுக்கு தாங்களே வாய்ப்பூட்டு போட்டுக் கொண்டுள்ள அதிமுகவோ மாநில அரசு என்ன செய்கிறது என கேட்டிருக்காரு. அதாவது அதை கேட்காம அதிமுக என்ன சொல்றதுன்னா திரும்ப மாநில அரசு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல சிலிண்டர் வழங்குவதும் வெளியிட கொள்கை அதை மாநில அரசு கையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிலிண்டர் அவங்க தான் ஏற்பாடு பண்ணணும், மாநில அரசு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. மாநில அரசு தன்னால் இயன்ற அத்தனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இத்தனைக்கும் பொறுப்பான மத்திய அரசு என்ன செய்கிறது என்பதை மக்கள் முன்வைக்கும் கேள்வி அப்படின்ட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் திசை திருப்பும் பாஜக அரசு என பாஜக அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.